கைஸ் ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கப்பலில் ஓப்பனான பிளேஸில் பொண்ணுங்களாம் ஓப்பனாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுன் தாஸை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தலையில் ஃபுல் பாட்டில் வச்சுட்டு ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா ஃபுல்லுக்கு பதிலாக பாலை கலக்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இந்த கான்ட்ராஸ்ட்டை வச்சு பார்க்கும்போது இவங்க ஒரு நல்ல கேரக்டர்ன்றது நமக்கு தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபு பிரியா வாரியர் பிரசன்னானு ப்ரீல ஸ்டார்ட் பண்ணுற பிளேயரை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷராஃபியும் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனே பார்த்தீங்கன்னா ஏகே கிட்ட அர்ஜுன் தாஸ் ஃபோனில் பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா தலையோட பழைய ஃபோட்டோஸ்லாம் காட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பார்க்குறதே தலை தான். ஆமாம், இந்த ட்ரெய்லர்லேயே இந்த படத்தோட கதையும் சொல்லிடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா திரும்பி வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் அவனோட பையனுக்கு பிரச்சனைன்றதுனால திரும்பி களத்துக்கு வராரு. இது பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டரோட முன்னாடி படத்தோட கதை மாதிரியே இருக்கும். அதில் என்னென்னா அப்பாவுக்கு பிரச்சனைன்னு பையன் போவான். இதில் பையனுக்கு பிரச்சனைன்னு அப்பா வராரு. அர்ஜுன் தாஸ்க்கும் தலைக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரில. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா இது என்னோட கேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தலை பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் நின்றுட்டு இருப்பார். அப்போ பின்னாடி இருக்கிற மிருகத்தோட தலையோட அவரோட தலையை மெர்ஜ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அந்த ஷாட்டை பார்த்தவனையுமே தெரியும் நமக்கு இது அவரோட பீஸ்ட் மோடுன்ற மாதிரி. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா எங்கள் அப்பாவை கார்லேருந்து தள்ளி விட்டுதே அவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா மங்காத்தா ரெஃபரன்ஸ் மாதிரி இருக்குது. தலை பார்த்தீங்கன்னா அவரோட அல்டிமேட் டீனா டைலாக் இதில் சொல்கிறாரு.